ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்காங்க ஸ்னேகா. ஏன்னா கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியுது 15 நாள் சிறை தண்டனைலாம் அடைக்கப்படணும் இவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்னேகா. தான் அப்பா கிட்ட அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்பா என்னை வெளியே எடுத்துருங்கப்பா, என்னால் ஜெயிலில் இருக்க முடியாதுப்பா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு. அதுக்கு ஸ்னேகா, நீ கவலைப்படாத, அப்பா உன்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துருவேன் அப்பா, இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைப்பா, இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்பா நான் இருக்க உன்னை நல்லபடியாக வெளியே எடுத்துருவேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சஞ்சய் கிட்ட, என் பொண்ணு ஜெயிலுக்கு அமைச்சிட்டல, கண்டிப்பாக ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன், நாங்கள் யாருன்றதை உங்களுக்கு காட்ட தாண்டா போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே வெளியே வந்ததும் சிந்துவையும் சரி சிவாவையும் சரியும் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நம்மளுடைய ஸ்னேகா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு, இனிமேல் அந்த ஸ்னேகாவால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அன்னபூரணி இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.